السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனின் அருள் பொங்கும் ரமதான் மாதத்தில் பகலில் நோன்பிருந்து இரவில் அல்லாஹுவை நின்று வணங்கி இறை அருளை எதிர்பார்த்து பல்வேறு நற்காரியங்களை நாம் செய்து வருகிறோம். புனிதமிகு இந்த ரமதானுடைய மாதம் பல்வேறு மேன்மைகளும் பல்வேறு சிறப்புகளும் வழங்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திற்கென்று வழங்கப்பட்ட அனைத்து சிறப்புகளும் ஒன்றை அடிப்படையாக கொண்டுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் நின்று வணங்கக்கூடிய இரவு வணக்கத்தின் நன்மையாக இருக்கட்டும், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை கொண்ட லைலத்துல் கத்ருடைய இரவின் வணக்கமாக இருக்கட்டும், இம்மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு உம்ரா அது ஹஜ்ஜுக்கு நிகரானது என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்போ ஹஜ்ஜுக்கு நிகராக பெற்றுத்தரக்கூடிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய உம்ராவாக இருக்கட்டும், இப்படி இம்மாதத்திற்கென்று என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அப்படிப்பட்ட அனைத்து சிறப்புகளின் பின்னணி என்ன என்று பார்த்தால், இம்மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது என்கின்ற ஒரே காரணம். ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை இறக்கி அருளிய ஒரே காரணத்தினால் இந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். இந்த மாதத்தினுடைய இரவு தொழுகைக்கு இன்ன பிற மாதங்களை விட சிறப்பு நன்மைகள் இருக்கிறது. இம்மாதத்தில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இம்மாதத்தில் செய்யப்படக்கூடிய உம்ராவிற்கு ஹஜ்ஜின் நன்மை அல்லாஹ் தருகிறான். இவைகள் அனைத்தின் பின்னணி குர்ஆன் இறங்கப்பட்டது என்கின்ற ஒரே காரணம். அப்போ குர்ஆன் இறக்கி வரப்பட்ட இந்த மாதம் மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் குர்ஆனுடைய தொடர்பில்லாதவர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த மாதத்தில் குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க. ஏன்? அதிகமான நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக. திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய, மனித குலத்திற்கு வழங்கிய ஒரு நேர் வழிகாட்டி திருமறை குர்ஆன். இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் இறைவன் இந்த குர்ஆனை வழங்கல, முதல் இன்னாஸ் மனித குலத்தின் வழிகாட்டி என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். மனித குலத்தின் வழிகாட்டி என்று சொல்லப்படக்கூடிய திருமறை குர்ஆன், அதன் மூலமாக நாம் நேர்வழி பெற்றிருக்கின்றோமா? குர்ஆனோடு நாம் எந்த அளவிற்கு தொடர்பில் இருக்கின்றோம்? குர்ஆனுடைய கட்டளைகள் எத்தனை விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது? இதையெல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், வெறுமனே சடங்கு சம்பிரதாயத்திற்காக ஓதப்படக்கூடிய ஒன்றாக நாம் வைத்திருக்கிறோமே தவிர, இது அல்லாஹ்வுடைய வாழ்வியல் வழிகாட்டி என்று எனக்கு வழங்கப்பட்ட வேதம் இது சொல்லப்படக்கூடிய விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற இந்த அணுகுமுறையோடு குர்ஆனை அணுகியவர்கள் எத்தனை பேர்? இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் குர்ஆனை எப்போ எடுப்பாங்க? ரமதானில் மட்டும் எடுப்பாங்க. ரமதான் அல்லாத நாட்களில் குர்ஆனை எப்போ எடுப்பாங்க? யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஃபாத்திஹா ஓதுறதுக்கு குர்ஆனை முழுமையாக ஹத்தம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி குர்ஆன் எடுப்பாங்க. இறந்து போனவர்களுக்கு ஹத்தமுல் குர்ஆன் ஓதுறதுக்கு குர்ஆன் ஓதுவாங்க. அல்லது குர்ஆனுடைய வசனங்களை, சில வசனங்களை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் தொங்க விடுவாங்க. ஆயத்துல் குர்சி அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் தொங்க விடுவாங்க. அது மாதிரி அஸ்மாவுல் ஹுஸ்னா அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் தொங்க விடுவாங்க, கடைகளில் தொங்க விடுவாங்க. ஏன்? இதை தொங்க விட்டால் என் வீட்டில் பரக்கத்து வரும், இதை தொங்க விட்டால் என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்து வரும். இன்னும் ஒரு சிலர்கள் ஒருபடி அதிகமாக போய் குர்ஆனுடைய சில வசனங்களை எழுதி ஒரு கோப்பையில் ஒரு மைய வச்சு எழுதி அதை கரைச்சி குடித்தா என் வியாதி போகும். இன்னும் சிலர்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை பேப்பரில் எழுதி அதை தாவீது என்று சொல்லி தாவூசில் அடைச்சி தொங்க விட்டோம்னா என் வியாதி. இதற்கு குர்ஆனே அல்லாஹ் நமக்கு தரல. குர்ஆன் அல்லாஹ் நமக்கு அதுக்காக தந்தான். முதல் இன்னாஸ் மனித குலத்தின் வழிகாட்டின்னு சொல்கிறான். நான் செல்ல வேண்டிய வழி எது, நான் பின்பற்ற வேண்டிய மார்க்கம் எது, நான் கடைபிடிக்க வேண்டிய கொள்கை கோட்பாடுகள் எது, நான் செய்யக்கூடாதவைகள் என்ன, ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் அவனுடைய இறப்பு வரை அவனுடைய வாழ்க்கையில் அணுகக்கூடிய துறை சார்ந்த ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டியாக குர்ஆனை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த அணுகுமுறையோடு இஸ்லாமிய சமூகம் குர்ஆனை பயன்படுத்துகிறா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இப்போ குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இந்த மாதத்தில்
இந்த மாதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை முழுக்க எப்படி இந்த மாதத்தில் பெறப்படக்கூடிய இரையச்சம் என்கின்ற பயிற்சி இன்ன பிற மாதங்களில் இன்ன பிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை இறைவன் குறிக்கோளாக வைத்திருக்கின்றானோ, காலமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்று வைத்திருக்கின்றானோ, அதுபோன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் குர்ஆனை கையில் எடுக்கின்றோம், அதோடு தொடர்பு வைக்கின்றோம், அதை ஓடுகின்றோம், அதை படிக்கின்றோம், அதை தாண்டி அதை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வரும். நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டுமானால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்தினாதான் அதனுடைய முழு பயன்பாட்டை அடைய முடியும். நம்ம முழுமையாக பயன்படுத்தலை, ஓதுறோம், அதோட சரி. முழுமையாக பயன்படுத்துவது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் உணர்ந்து அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுன்னு சொல்கிறானே, அப்படி என்ன வழிகாட்டுது? குழந்தை வளர்ப்பை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? பெற்றோர்களை பராமரிப்பதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? வியாபாரத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? கொடுக்கல் வாங்கலை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? இப்படி ஒவ்வொன்றையும் நாம் அர்த்தம் உணர்ந்து அதை படிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். குர்ஆனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இயல்பான ஆற்றல் என்ன தெரியுமா? மனிதனுடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் குர்ஆனுக்கு வைத்திருக்கிறான். அதனால மக்கத்து காஃபிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது, மார்க்க உபதேசம் செய்கின்ற பொழுது அங்கெல்லாம் வந்து நின்று மக்கத்து காஃபிர்கள் சொன்ன வார்த்தை என்ன? லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் வசனத்தை நீங்கள் செவிமடுக்காதீர்கள், வல்கவ், நீங்கள் புறக்கணியுங்கள், கேட்காதீங்க. ஏன் சொன்னான்னா கேட்டாலே மாற்றம் வரும். அப்படிப்பட்ட ஈர்ப்பு விசை ஒரு ஆற்றலை அல்லாஹ் குர்ஆனுக்கு வைத்திருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அதை மாற்றம் தந்திருக்கிறதா? மாற்றம் தரவில்லை என்று சொன்னால் அதை நாம் அணுக வேண்டிய விதத்தில் அணுகவில்லை. வெறுமனே யாருக்கோ அதில் போய் அது வசனங்களை வந்து நம்ம போதனைகளாக எடுத்து சொல்லும் பொழுது யாரை பற்றியோ பேசுகிறான், யாருக்கோ உபதேசம் பண்ணுறான் என்கின்ற அடிப்படையில் நாம் அணுகிறோமே தவிர என்னை பற்றி பேசுகிறான், என்னிடத்தில் உள்ள குறைகளை இறைவன் கண்டிக்கின்றான். நரகத்தை பற்றியும் தீமைகளை பற்றியும் இறைவன் குர்ஆனில் சொல்லும் பொழுது தீமையா, இது என்னிடத்தில் உள்ள தீமையை பற்றி தான் இறைவன் பேசுகிறான். விபச்சாரத்துக்கு எதிராக பேசப்படக்கூடிய வசனங்கள், அது போன்ற தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ என்னை பற்றி அல்லவா இறைவன் பேசுகிறான் என்கின்ற உணர்வு வந்திருக்கிறதா? வட்டிக்கு எதிராக குர்ஆன் பேசுகின்ற பொழுது வட்டியை வாங்கக்கூடியவர், கொடுக்கக்கூடியவர், சாட்சியாக இருக்கக்கூடியவர், இப்படி போன்றவர்கள் என்னை பற்றி இறைவன் பேசுகிறான், என்னுடைய தீமை இறைவன் எச்சரிக்கின்றான் என்கின்ற உணர்வோடு எத்தனை பேர் அணுகியிருக்கிறோம்? இப்படி அணுகினால் மாத்திரம்தான் குர்ஆன் மாற்றத்தை தரும். நபி தோழர்கள், நீங்கள் நம்ம பேரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறோம். வாழும் காலங்களிலேயே பல்வேறு நபி தோழர்கள் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய தலைமுறை சிறந்த தலைமுறைன்னாங்க. வாழக்கூடிய காலகட்டத்தில் கைருல் குருனி கர்ணி, நான் உருவாக்கி வச்ச என்னுடைய தோழர்கள் என்னுடைய தலைமுறை சிறந்த தலைமுறைன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மதிப்பை பெற்றவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். ஆனால் இவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை பாருங்க. இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம், இந்த கொள்கை அவருடைய உள்ளத்தில் நுழைவதற்கு முன்னால் அவர்கள் இருந்த நிலை என்ன? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவங்க சொல்கிறாங்க, குன்னா நஹ்னுல் ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை காலத்தில் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நஅபுதுல் அஸ்னாமா வ நஅக்குலுல் மைத்தா, சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், செத்த பிராணிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தோம், எங்களின் வலியவர்கள் எளியவர்களை கொடுமை செய்து கொண்டிருந்தோம், வட்டி விபச்சாரம் மது என்று சொல்லி இன்றைக்கு சமூக தீமைகள் என்று என்னவெல்லாம் பேசுகிறோமோ அவைகள் அனைத்தும் அவர்களிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ரலியல்லாஹு அன்ஹு நம்ம சொல்கிறோம். அவர்களை மாற்றியது எது? அல்லாஹ் குர்ஆனை சொல்ற, அந்த குர்ஆன் உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்றான்னா அதை அணுக வேண்டிய விதத்தில் அவர்கள் அணுகியதனுடைய விளைவு அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. இன்னைக்கு நாம வெறுமனே பரக்கத்துக்காக உரையில வச்சு மேலே வச்சுருவோம், அவ்வளோதான். ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ரமதான் காலங்களில் வந்தால் எடுத்து ஒதுக்கிறது, அதோட சரி என்கின்ற அளவில் வைத்திருக்கிறோம். அப்போ அதனுடைய அர்த்தம் உணர்ந்து படித்தால் மாத்திரம்தான் உண்மையில் நம்முடைய உள்ளங்களை அது இருக்கும். வெறுமனே ஓதுவதற்கு நன்மை இதில் மாட்டுக்கிறது இல்லை. ஒரு எழுத்துக்கு 10 மேனிக்கு அலிஃப் லாம் மீம்னு சொன்னால் 30 நன்மை இருக்கிறது. எத்தனை பேர் குறைஞ்சபட்சம் ஓதணும்? ஓதுறது கூட ரொம்ப குறைவு. ஓத தெரிந்தவர்கள் குர்ஆனை ஓதுறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் கட்டளையாகவே போடுகிறான், அன் அத்துலுவல் குர்ஆன், அன் அத்துலுவ, அதை நான் ஓத வேண்டும் என்று, உமிர்து அன் அத்துலுவ, குர்ஆனை நான் ஓத வேண்டும் இறைவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனிய தொடர்பில் இருந்தாங்க. பள்ளிவாசலில் குர்ஆன் ஓதுனாங்க நபி தோழர்கள், சஹாபாக்கள். வீடுகளில் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளாக ஆக்கி விடாதீர்கள், குர்ஆன் ஓதப்படாது. குர்ஆன் ஓதப்படாத தொழுகை நடைபெறாத இடங்கள் மண்ணறை.
அதுபோன்று உங்களுடைய வீடுகளில் ஆக்கி விடாதீங்க. எத்தனை வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகிறது? அப்போ குர்ஆன் ஓதுவதனால் ஏற்படக்கூடிய நன்மை அது மறுமையில் இடையில மாட்டுக்கெடுத்து இல்லை. குர்ஆனை கொண்டு இந்த உலகத்தில் நான் பெற்ற பயன் என்ன? என் உள்ளத்தில் அது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? குர்ஆனுடைய வசனங்கள் நஜ்ஜாசி மன்னருடைய உள்ளத்தில் ஏற்படுத்த மாற்றம் நமக்கு ஏற்படவில்லையே. பிலால் போன்ற பல்வேறு அரபி அல்லாத மொழி பேசக்கூடியவர்கள் கூட இந்த குர்ஆன் ஓதுகின்ற பொழுது கேட்ட மாத்திரத்தில் அவருடைய உள்ளங்கள் நடுங்கியது. அந்த நடுக்கமே இடத்தில் வரவில்லை. இதை பற்றி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? ஹரம்லலாம் என்ன செய்வாங்கன்னா இமாம்கள் ஓதுவாங்க, தொழுகையில் சில வசனங்களை ஓதும்போது அழுவாங்க. நம்ம அந்த டிவியில் பார்ப்போம், அல்லது அங்கே போய் இருந்து உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க பின்னால் நின்று தொழக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ என்னைக்காவது யாராவது ஒரு நாள் இவர் எந்த வசனம் ஓதினார், ஏன் இவர் அழுதார், இவர் அழக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தில் இறைவன் என்ன சொல்லுகிறான், அவருக்கு வரக்கூடிய அழுகு நமக்கு ஏன் வரலை? இது மாதிரி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இது எல்லாம் இல்லாமல் குர்ஆன் நமக்கு வழிகாட்டும் நம்ம எதிர்பார்த்தா கண்டிப்பாக வழிகாட்டாது. அப்போ குர்ஆனுடைய வசனங்களை அர்த்தம் உணர்ந்து படிக்கணும். முதல்ல எந்த அளவுக்கு நமக்கு மக்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, தர்ஜுமாலாம் படிக்காதீங்க, உங்களுக்கு விளங்காது. குர்ஆன் தர்ஜுமா படித்தா, தர்ஜுமாவை பார்த்து படித்தா உங்களுக்கு என்னப்பா விளங்குவோம்? நாங்கள் தப்சீர் வகுப்பு நடத்துவோம், நீங்கள் வந்து உட்காருங்க, அதில் தான் உங்களுக்கு விளங்குவோம். அப்போ தப்சீர் வகுப்பு தான் உங்களுக்கு விளங்குன்னா குர்ஆனை தர்ஜுமா ஏன் பண்ணீங்க? இன்றைக்கி தர்ஜுமா வந்து தமிழ்நாடு தொகுதி மதம் தர்ஜுமா பண்ணி வச்சுருக்கிறாங்களே, எத்தனை மொழியாக்கங்கள் எத்தனை அமைப்புகள் இருக்கிறது, எல்லாருமே பண்ணியிருக்கிறீங்களே. நீங்கள் தான் அதிகமாக தர்ஜுமா பண்ணியிருக்கீங்க குர்ஆனுக்கு தமிழாக்கம். அப்போ தான் தமிழாக்கம் விளங்காதுன்னா ஏன் தமிழாக்கம் பண்ணணும்? நீங்கள் அப்படி விளங்காமலாம் கிடையாது. அல்ல விளங்குவது கிரேசுன்னு சொல்கிறான். உலகத்து எஸ்ஸர்னல் குர்ஆன் திக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை வந்து சிந்திப்பதற்கு நான் இலகுவாக்கி இருக்கின்றேன். சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர் இருக்கிறீங்களா? எடுத்து பார்த்து படித்தா தானே சிந்திக்க முடியும். விளங்காதுன்னா என்னால் சிந்திக்க முடியும்? நீங்கள் குர்ஆன் தர்ஜுமா படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைந்து விட்டது. ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் குர்ஆனை ஓதும் பொழுது தர்ஜுமாவும் சேர்த்து படிப்பாங்க. இப்போ தர்ஜுமா படித்தா தானே குர்ஆனுடைய வசனங்கள் என்ன சொல்கிறான்ல அது நமக்கு புரியும். அப்படி தான் சஹாபாக்கள் நினைச்சாங்கன்னா அர்த்தம் உணர்ந்து குர்ஆனை ஓதுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களை பற்றி சொல்லும் பொழுது, இதா சமிஉ மா உன்ஸில இலா ரசூல், இந்த தூதருக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த வேதத்தை அவர்கள் ஓத கேட்கின்ற பொழுது, தரா அய்யுனுஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக், சத்தியத்தை உணர்ந்து கொண்ட காரணத்தால் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடியும். குர்ஆனை கேட்டால் கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். இன்னைக்கு குர்ஆனை கேட்டால் நமக்கு வாயை விட்டு கொட்டாய் வரும். ஏன்? அர்த்தம் புரியாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு வைங்களேன் தொழுகையில். ஒரு 10 நிமிஷம் தொழ வேண்டிய தொழுகை ஒரு 1/4 மணி நேரம் தொழ, ஒரு 5 நிமிஷம் கூடுச்சுன்னா நமக்கு சடவு ஏற்படும், வாயை திறந்து கொட்டாய் வரும், சோர்வு வரும், அழுக வராது. ஏன் அழுக வர்றதில்லை? அர்த்தம் தெரியாது. சும்மா நிற்கிறோம், அவ்வளோதான். குனிவோம் நிமிருவோம், அவ்வளோதான். அர்த்தம் புரியாது. இப்போ குர்ஆனை நாம் அர்த்தத்தை உணர்ந்து படித்தால் மாற்றதான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நபி தோழர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதனுடைய பின்னாடி அவருடைய பொருள் இறைவன் யாரை பற்றி பேசுகிறான், என்னை பற்றி தான் பேசுகிறான், என்னிடத்தில் உள்ள தவறுகளை இறைவன் சுட்டிக்கான். அந்த ஒரு அணுகுமுறையோடு குர்ஆனை நாம் அணுகின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படும். ஒரு நபித்தோழர் சாபித் இப்னு கைஸ் சம்மாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவங்க பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரல. எல்லா நாட்களும் பள்ளிவாசலில் தொடர்பே இருக்கக்கூடிய நபித்தோழர் திடீர்னு பார்த்தாங்கன்னா பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு ஆள் வரல. ரசூலுல்லாஹ் வந்து ஏன் வரல இவர்? ஏன்னா ஒரு ஆள் வராட்டாலும் தெரிஞ்சு போமா இல்லையா? ஏன்னா எல்லாருமே பள்ளி தொடர்போடு இருந்தாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நபித்தோழர் ஏன் வரலன்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் பக்கத்து வீட்டு ஒரு சஹாபி அவங்க சொல்கிறாங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விசாரிச்சுட்டு போகிறாங்க. போனால் வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறார். ஏன் அழுதுட்டு இருக்கிறாரு கேட்குறாங்க. பள்ளிக்கு வரலையே, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை விசாரித்தாங்க, ஏன் வரல? இல்லை, நான் இனிமேல் பள்ளிக்கு வர்றதாக இல்லை. ஏன் வர்றதாக இல்லை? பள்ளிக்கு வந்தால் என்னுடைய நன்மையெல்லாம் அழிஞ்சு போயிடும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் ஹுஜராத்துங்கிற இந்த அத்தியாயத்தில் வரும், நபியினுடைய சபையில் அமர்ந்திருந்தால் அவர்களுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தம் உயரக்கூடாது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. இந்த வசனம் இறங்குது. இந்த வசனம் இறங்குனது ஒரு பள்ளிவாசலுக்கு வரல. இந்த வசனம் இறங்கியதனுடைய பின்னணி வேற இருக்குது. இந்த வசனம் எதனுடைய பின்னணியில் இறங்குச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் இருக்கும் பொழுது வெளியூரில் இருந்து ஒரு கூட்டத்தால் வராங்க, பனு தமீம்ங்கிற ஒரு கூட்டத்தினர்கள்.
அவங்க வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய, அதாவது வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் இஸ்லாத்தை ஏற்று வருவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உடன்படிக்கை எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கூட்டத்தில் ஒரு ஆளை அமீராக்குவாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு வந்து உங்கள் சமுதாயத்துக்கு தொழுகை நடத்தணும், நீங்கள் பொறுப்பாக இருந்து ஜக்காத்தெல்லாம் வசூல் பண்ணி கொண்டு வரணும், அப்படி அமீராக்குவாங்க. அப்போ அந்த கூட்டம் வந்த உடனே இருக்கக்கூடிய நபி தோழர்கள்லாம் பேசிக்கிறாங்க, இவரில் யாரை தலைவராக போடுவாங்க ரசூலுல்லாஹ். அப்படி பேசும்பொழுது அபூபக்கர் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இவரை தான் போடணும். ஒரு ஆளை சொல்லி இவரை தான் போடணும். உமர்லானவங்க இல்லை இவரை தான் போடணும். அவர் வேறு ஆளை சொல்கிறார். அபூபக்கர் அவங்க ஒரு ஆளை சொன்னால் உமர்ல அவங்க வேறு ஆளை சொன்னாங்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்ல சபையில் வந்து என்ன செய்யுதுன்னா சப்தம் உயருது. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் சலசலப்பு ஏற்படுது. அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் இறங்கியதற்கும் பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டில் உட்கார்ந்தவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவருக்கு தெரியவும் செய்யாது சொல்ல போனார். ஆனால் இது எதனால், எதனுடைய பின்னணியில் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. இந்த வசனம் இறங்குதுலேருந்து ஒரு பள்ளிவாசலுக்கு வரல, கேட்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது தான் இந்த சஹாபி சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் வந்து நான் பேசும் பொழுது அவருக்கு இயல்பாகவே வந்து கொஞ்சம் கனத்த குரல். சில ஆட்கள் வந்து பேசினாலே வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஏங்க சண்டை போடுறீங்களா, அவர் சும்மா பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இயல்பாக சில ஆளுடைய அந்த குரல்களும் அப்படி இருக்கும். இப்போ அந்த நபி தோழர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவருடைய கனத்த குரல் உடையவர். அவர் என்ன விளங்கிட்டாருன்னா, என்னை பற்றி தான் நல்லா பேசுகிறான், நான் தான் என்னுடைய குரல் தான் சபையில் ரொம்ப பெருசாக இருக்கும், நான் பேசினா எல்லாருடைய அந்த குரலை விட என்னுடைய குரல் தனியாக விளங்கும், என்னை பற்றி தான் நல்லா பேசிட்டான், என்னிடம் இருக்கக்கூடிய குறையை தான் பேசிட்டான். நபியுடைய சபையில் நபியுடைய சப்தத்தை விட சப்தம் உயர்ந்தால் அவனுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போயிடும் என்று சொல்லுகிறான். என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டது, இனிமேலும் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து இனிமேலும் என்னுடைய அமல்களை நான் பாழாக்க தயாராக இல்லை, நான் பள்ளிவாசலுக்கு வரலைன்னு வீட்டில் உட்காந்துருக்கிறேன். உடனே இந்த செய்தியை போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பக்கத்து வீட்டு நபி தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, இதுதான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நபி தோழர்கிட்ட சொல்லி விடுறாங்க, அபுஷிரு, அவருக்கு வந்து நன்மாராயம் சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கம் இருக்கு நன்மாராயம் சொல்லுங்க. சுபனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள்ட்ட இருந்த தன்மை என்னன்னா, குர்ஆனுடைய வசனம் என்னை பற்றி தான் இறைவன் பேசுகிறான், என்னுடைய தவறைத்தான் இறைவன் சுட்டி காட்டுகிறான் என்கின்ற வகையில் அணுகினார்கள். குர்ஆனை அணுகிய விதம், குர்ஆனோடு அவர்களுக்கு ஏற்பட்ட தொடர்பு, வாழும் காலத்திலேயே சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை உயர்ந்தது. அல்லாஹ் குர்ஆன் மூலமாக சிலருடைய வாழ்க்கையை உயர்த்துவான். அல்லாஹ்வுடைய அப்படி சொல்றாங்க, யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா. குர்ஆனுடைய அறிவுஞானம் படைத்தவர்களுக்கு இந்த உலகத்திலையும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மேன்மையை உயர்த்துவான். இப்போ இன்றைக்கு குர்ஆனை நம்ம அப்படி அணுகிறோமா? தொழுகை இல்லாதவர்களுக்கு சக்கரங்கிற நரகம் இருக்குது அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கவாசிகள் நரகவாசிகள்கிட்ட கேட்பாங்க, ஏன் நீங்கள் நரகத்துக்கு வந்தீங்க? மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். சக்கருங்கிற நரகம்ங்கிறது சாதாரண நரகத்தில் அல்லாஹ் பல வகையான வேதனையை வைத்திருக்கிறான். சக்கருங்கிறது தொழுகை இல்லாதவர்களுக்குரிய தண்டனைக்குரிய ஒரு நரகம். அது அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது, சக்கருங்கிற நரகத்தை பற்றி நீங்கள் அறிவீர்களா? ஒமா அதராக்க மா சக்கர். சக்கர்னா என்னன்னு தெரியுமா? லா துபுகி வலா தசர். அது மீதமும் வைக்காது, விட்டும் வைக்காது. லவ்வாஹத்துல் பஷர். தோள்களை எல்லாம் அப்படி கரித்து விடும், அப்படிப்பட்ட கொடுமையான வேதனைக்குரியது சக்கரங்கிற நரகம். அந்த நரகத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்களே, ஏன் வந்தீங்க அப்படின்னு சொர்க்கவாசிகள் கேட்குறாங்க நரகவாசிகளை பார்த்து. அதுக்கு அவங்க சொன்ன காரணம், நம்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லையே, இறைவனை வணங்கவில்லையே, தொழுகைங்கிற அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றவில்லையே என்றவர்கள் பதில் சொல்லுவார்கள். இந்த வசனம் எத்தனை சபைகளில் எத்தனை இடங்களில் பேசப்படுகிறது. தொழுகை இல்லாத நமக்கு சக்கரங்கிற நரகம்தான். இந்த வசனத்தை கேட்கக்கூடிய தொழுகை இல்லாத ஆள் யாராவது ஒருவர், என்னை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறேன், என்கிட்ட தொழுகை இல்லை, நான் வாரத்தில் ஒரு நாள் தான் பள்ளிவாசலுக்கு போகிறேன், என்னை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறேன், நான் வருஷத்துக்கு ஒருக்க தான் பள்ளிவாசலுக்கு போகிறேன் என்கின்ற உணர்வோடு அணுகியவர்கள் எத்தனை பேர்? அப்படி அணுகி இருந்தால் பள்ளிவாசல் இடம் இருக்காது. மற்ற நேரங்களில் எனக்கு ஜும்மாவில் இடம் இருக்கிற மாதிரி மற்ற வக்துகளுக்கு யாரும் வர்றாங்களா? ஃபஜ்ர் தொழுகையாக இருக்கட்டும், இன்ன பிற வக்துகளாக இருக்கட்டும், வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை? வாரத்தில் ஒரு நாள் போதுமானது. ஜும்மாவுடைய நன்மை மட்டும் போதும் நினைக்கிறோமா இல்லையா? இவர்களுக்கெல்லாம் இது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை தடவை திரும்ப திரும்ப இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. தொழுகை இல்லாவிட்டால் நரகம், தொழுகை இல்லாவிட்டால் நீ முஸ்லீம்ங்கிற அந்த அடையாளமே உங்கள் இடத்துல இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கும் தொழுகை என்கின்ற அந்த வணக்கத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. மா பைன ரஜுலி ஒ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்கு ஸலாம். ஒரு மனிதனுக்கும்
தொழுகை விடுறதுக்குள்ள இடையில இருக்கிறது ஒரு மனிதனுக்கும் அந்த இணை வைப்புங்கிற குஃபருங்கிற அந்த தீமை இருக்குல்ல, அந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள திரை தெரியுமா? தொழுகையை விடுவது. தொழுகையை விட்டாலே அவன் இணை வைப்புல தான் இருக்கான்னாங்க. நம்ம என்னதான் தர்காவுக்கு போவாட்டாலும் சரிதான், நம்ம என்னதான் தாயை தனியாக விட்டாலும் சரிதான், மௌலுது ஓதா விட்டாலும் சரிதான், நம்மகிட்ட தொழுகை இல்லாட்டா அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம இணை வைப்புல தான் இருக்கிறோம். என்னத்தை தொழுகையை பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ இதை பற்றி திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. தொழுகை இல்லாவிட்டால் நரகம்னு சொல்லப்படுகிறது. அந்த வசனங்கள் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. கேட்கக்கூடிய தொழுகை இல்லாத எத்தனை பேருடைய உள்ளத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா அந்த கோணத்தில் நம்ம கேட்கல. யாருக்கோ பேசுகிறான், யாரையோ பற்றி சொல்கிறான். நம்மலாம் எப்படி, நாம தான் வாரத்தில் 1 நாள் வந்துடுறோமே, அதே தொழுகை இல்லாதவரை பற்றி பேசுகிறாமோ தெரியுது. அந்த மாதிரி நினைக்கிறோமோ என்னவோ தெரியல. ஏன் சொல்கிறோம்னா, இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அதை அணுக வேண்டிய விதத்தை பற்றி குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய பயத்தோடு, இது இறைவனுடைய அச்சத்தோடு அணுகணும். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவுடைய துவக்கத்தில் தான் சொல்கிறான், லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது முத்தகீன்களுக்கு தான் நேர்வழி காட்டும்னு நல்லா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் குர்ஆனை அணுகுனா நேர்வழி காட்டும். அல்லாஹ்வுடைய பயத்தோடு அதை தூக்கி பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய பயத்தோடு குர்ஆனுடைய வசனத்தை செவிமடுக்க வேண்டும். அப்படி செவிமடுத்தாலும் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர, ஏதோ பேசுகிறாங்க, ஜும்மா உடை நடக்குது, போய் உட்காரணும் 1/2 மணி நேரம், இல்லாட்டா அந்த நன்மை கிடைக்காது அப்படின்னு ஒரு சடங்குக்காக உட்காந்து கேட்டேன்னா கண்டிப்பாக மாற்றம் வராது. அது மாதிரி இந்த ரமதானுடைய இந்த மாதத்தில், இந்த குர்ஆன் இறக்கியுள்ளப்பட்ட இந்த மாதத்தில் அதோடு அதிகமான தொடர்புகளை நாம் ஏற்படுத்துவதோடு, அதை அதிகமாக ஓதுவதோடு, அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்த வேண்டும். அர்த்தம் உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் படிக்கணும். அப்படி படித்தால் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம வழித வர மாட்டோம். குர்ஆனுங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி பேருரையிலே சொன்ன பல்வேறு மரண சாசனங்களில் ஒன்று என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒன்றை நான் விட்டு சொல்கிறேன், தரத்து ஃபீக்கும்மா, ஒன்றை நான் விட்டு சொல்கிறேன். அந்த ஒன்று என்ன? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அது அந்த வேதத்தை நீங்கள் இனியத்தசம் தும்பி, அதை நீங்கள் உறுதியாக பட்டி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் லன் ததில்லு, வழிதவர மாட்டீர்கள். நம்ம வழிதவராமல் இருக்கணும்னா, கடைசி வரைக்கும் இதே கொள்கையில் இருந்து நம்ம மரணிக்கணும்னா குர்ஆனை வலுவாக பட்டி பிடிக்கணும். குர்ஆனை வலுவாக பட்டி பிடிக்கணும்னு அர்த்தம். அது ஓதுவதிலும், அதை பொருள் உணர்ந்து படிப்பதிலும், அதனுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதிலும், இப்படி குர்ஆனிய தொடர்போடு நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம வழிகட்டு போக மாட்டோம். வழி தவறாமல் இருப்பதற்கு இறைவன் சொன்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை, குர்ஆனை விட்டுவிடாதீர்கள், குர்ஆனை உறுதியாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆனை அர்த்தம் உணர்ந்து, பொருள் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்முறைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையுமாக்கி அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய ஜமாத்தினுடைய 6 மர்கஸ்கள், மேலப்பாளையத்தினுடைய 6 மர்கஸ்களை சேர்த்து இஃப்தார் வகைக்காக நாள் ஒன்றுக்கு 50,000 விகிதம் செலவாகிறது. ஏராளமான நோன்பாளிகள் இதன் மூலமாக பயனடைகிறாங்க. எனவே அந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அதுபோன்று இந்த ரமதானுடைய மாதத்தில் பள்ளிவாசனுடைய நிர்வாக பணிகள், செலவுகள் மற்ற மாதங்களை விட அதிகமாக தான் இருக்கும். அது போன்ற நிர்வாக செலவுகளுக்காகவும் உங்களுடைய ரமதானுடைய தர்மத்தை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.